ஹலோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக் லவ்வர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். ஆக்சுவலி காலையில் இன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே வரலை. ஓப்பன் ஆகி ரொம்ப நேரமாக யாருமே வரல. சண்டே தான் 7 மணி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் யாரும் வரல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு குட்டி நாய் வெளியே டாக் சுற்றிட்டு இருந்துச்சு. பாவம் ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பிஸ்கெட் வச்சோம், பால் வச்சோம். சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் கொஞ்சம் தான் சாப்பிட்டுச்சு, ஏன்னா ரொம்ப குட்டின்றனால. அப்புறம் திருப்பியும் பால் வேணுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தது. சரி, திருப்பியும் இன்னொரு கப் எடுத்துட்டு போயிட்டு நான் அதுக்கு கொடுத்தேன். எடுத்தோடனே உடனே அதுக்கு தான் கொடுக்குறேன்ட்டு அது அழகாக ஓடி வந்துச்சு. ஸோ அது எவ்வளோ பசியில் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அது நான் ஊற்றுறதுக்குள்ளேயே அதுவே அந்த கப்பை லிக் பண்ணி அவ்வளோ அந்த பாவம் அந்தளவுக்கு அது பசியாக இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கவே. அதுமாதிரி அந்த பிஸ்கெட்டும் அதுக்கு அந்தளவு சாப்பிட தெரியல. அந்த பாலில் போட்டால் தான் அது ஊறுது இல்லை, அந்த ஊறினக்கப்புறம் தான் அது சாப்பிடுது. அவ்வளோக்கு ரொம்ப குட்டி பாவமாக இருந்துச்சு ரொம்பவே. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி பராமரிக்காமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா போகையில் இது மாதிரி ஷாப்புக்கு எதிரில் தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சு க்யூட்டாக. அழகாக கூப்பிட்டோடனே அழகாக நடந்துருந்துச்சு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு க்யூட்டாக இருந்ததை பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காகவே டாக்ஸ்னாலே. அது சின்ன நாயாக இருந்தாலும் பெரிய நாயாக இருந்தாலும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ல. டாடா, பாய்.